எப்போ பாரு எனக்கு ஆணுக்குறி சிரித்து போயிருக்கு, சின்ன குழந்தைக்கு இருக்க மாதிரி இருக்குது, தித்தூண்டு இருக்குது, வளர்ச்சி இல்லை, நீளமாக இல்லை, இதனால் கல்யாணம் வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை கல்யாணம் பண்ணிங்கனாக்கா எனக்கு குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய தகுதி, அதாவது அந்த தகுதி இருக்குமா இல்லை, ஒரு தகப்பனாக தகுதி இருக்குமா இல்லையா அப்படின்னு எப்போ பாரு ஏங்க புலம்புறீங்க. எனக்கு எப்பவுமே கல்யாணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்குறி சிரித்து போயிருக்குது, வவால் மாதிரி தொங்கி போச்சு, நீளமல்ல தடிமலாக எப்போ பார் புலமையாக இருப்பீங்களா? ஏங்க அதுக்கு தாங்க அற்புதமான மருந்துங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா லம்பன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த மருந்தை வந்து ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து. இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்படி குளிக்க தான் பயன்படுத்தணும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையா இருக்குல்ல இந்த இடம், இதெல்லாம் மருந்தோடு செய்து இந்த ஆயில் இருக்கு. இப்படி கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கலக்கிட்டு இந்த ஆயிலை இப்படி எடுத்து சிரித்து போயிருக்குன்னு வைங்களேன், இது தூண்டு இருக்கு அப்படின்னா சிரித்து போயிருக்குன்னா நைட்டு மட்டும் இப்படி நல்லா போட்டு தடவணும். தடவிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் இவ்வளோ இது மாதிரி ஆகிடும், பெருசாக நீளமாக இந்த அளவுக்கு வந்துடும். அதாவது ரேக அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு மனுஷனுடைய ஆண்குறி. பாதி ரேக அளவுன்னு சொல்லுவாங்க, நம்முடைய முன்னோர்கள் கூட சொல்லிக்கிறாங்க. இதை நீங்கள் பூசத்துக்கு முன்னாடி ஆண்குறியை சுற்றி இருக்கிற அந்த முடியை வந்து நல்லா சேவ் பண்ணி வலிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ஆயிலை நைட்டில் நல்லா பூசிட்டு வரணும். இந்த ஆயில் என்ன பண்ணாக்க அந்த ஆண்குறிக்கு உள்ளே இருக்கிற நரம்பு நாளங்களில் இந்த ஆயிலும் இதுக்குள்ள இருக்கிற மருந்தும் ஊடுருவி அங்க இருக்கிற நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். அதே மாதிரி தசையை விரிவடை செய்யும். அப்படி ஆனா என்ன ஆகும், இப்படி சிரித்து போயிருக்குல்ல இது மாதிரி நல்லா பெருசா தடிமனா நீளமா அழகா மாறிடும். இது எப்படின்னா உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் சொல்லுவார். அதுக்காக 10 இன்ச்சு 12 இன்ச்சு அப்படியெல்லாம் வளரணும்னு ஆசைப்படாதீங்க, அப்படியெல்லாம் வளரவே வளராது. இதோடு சேர்த்து உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றணும். ஆண்குறி சிரித்து போயிருக்கா கவலைப்பட வேண்டாம். தடிமன் இல்ல, நீளமா இல்ல, வவால் மாதிரி தொங்கின்னு இருக்கு, உள்ள போயிடுச்சு, பார்க்கவே முடியல அப்படின்லாம் கவலைப்படாதுங்க. இருக்கவே இருக்கு இந்த லம்பன் ஆயில். இதோடு சேர்த்து லேகியங்கள் தேவைப்பட்டா எடுக்கலாம். அதே மாதிரி சூர்ணம் தேவைப்பட்டா இருக்கலாம், உருண்டை தேவைப்பட்டா எடுக்கலாம். இது உள்ளுக்குள்ள எடுக்கும்போது இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கும், நிறைய விந்துக்கள் ஊறும், உணர்ச்சி அதிகமாக இருக்கும், ஆண்குறி நல்லா தடிமன் நீளமாக இருக்கும், எல்லாமே சரியாயிடும். ரொம்ப சிம்பிளுங்க. ஆண்குறி வந்து தொங்கி போச்சு வளர்ச்சி இல்லை அப்படின்லாம் ஃபீல் இனிமேல் பண்ணவே வேண்டாம். இதோடு சேர்த்து உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றுங்க, பேலன்ஸ் டயட் எடுங்க. ஆண்மை குறைபாடு தான், அது நோய் இல்லை. அந்த மைண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமா இருங்க. ரொம்ப சிம்பிள் வாழ்றது. அந்த வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்களேன், எல்லா நோயும் சரியாயிடும்.